அவ்வளோதான், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நாம் என்ன பண்ணுற, பிறந்த நாள் பெருசாக கொண்டாடுறோம், இவ்வளோவோடு சரி. இங்கே வேறு ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை. இடத்துக்கு தக்கவா தானே இல்லை, மாவுக்கு தக்க பணியாரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் இடத்துக்கு தக்கவா தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டியது. இங்கே வந்து அங்கே அப்படி இருக்குது, அதை நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு தடவை வருஷம் ஒரு தடவை போய் இந்த ஏதோ படத்தை மிச்சப்படுத்தி அப்படி போய் புண்ணிய பூமி. இப்போ நவக்கிரக ஸ்தலங்களில் கும்பகோணம் சுற்றி அத்தனை இருக்குது. கும்பகோணத்தில் போய் ஒரு ரூம் எடுத்து போட்டுட்டு நவக்கிரக ஸ்தலங்கள் அத்தனையும் சுற்றி பார்த்தாங்க. இவ்வளோ அற்புதமாக. அதே போல் நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இப்போ மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் குருந்த மரத்தடி தீட்சை கொடுத்தார்லவா, தீட்சை. அதுக்கு அது தீட்சை வந்து 4 வகை உண்டு. என்னென்ன? நயன தீட்சை, அப்புறம் எண்ண தீட்சை, அப்புறம் ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சை. அதாவது தீட்சை எப்படி கொடுப்பாங்க, சீடர் பக்குவம் உள்ள சீடனுக்கு குரு தீட்சை சொல்லுவார். எப்படி? கண்ணாலேயே பார்த்து தீட்சை அளித்தல், பார்வையினாலேயே. அது அடுத்த பாட்டில் வரப்போகுது. பார்த்து தீட்சை கொடுத்தல். அப்புறம் ஸ்பரிசம், இப்படி தொடர்றது. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு வேகமாக வர்றாரு விவேகானந்தர். எல்லா பக்கமும் சுற்றிட்டு ராமகிருஷ்ணர் வர காளி கோயில் ஒரு ராமகிருஷ்ணன் ஒருத்தர் உட்காந்துருக்காரியா, அவர்கிட்ட போய் கேளுங்க. எங்கெங்கே இமயமலை எல்லா சாதுக்களையும் கேட்ட கடவுளை பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தோம்னு சொல்லு, கடவுளை யாரும் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. பார்த்து ராமகிருஷ்ணன் வந்தார். ராமகிருஷ்ணன் வந்து முன்னால் உட்காந்தார். கடவுளை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களான்னு கேட்டார். பிஏ முடிச்சுட்டு ரொம்ப கட்டுமஸ்தான உடம்பையுடைய அழகான இளைஞர் நரேந்திரன். அப்போ பார்த்துருக்கேன். முதலாக அவர் கேட்க, பார்த்துருக்கீங்களா, எனக்கு காட்ட முடியுமா? ஓ, உனக்கு காட்டுக்கிறேனே அப்படின்னு கை வச்சார் நெஞ்சில். அவ்வளோதான். ஓ, இந்த பைத்தியக்காரன் என்னவோ செய்கிறார் ஒரு சத்தம். 1.5 மணி நேரம் கழிச்சு 2 பேர் கண் விழிச்சான். 2 பேரும் கண்ணில் தாரதாரையாக கண்ணீர் வழிந்தது. நரேன், என்னிடம் இருக்கின்றதை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன். நீ விவேகானந்தரா. அதான் விவேகானந்தரா. நரேந்திரன் விவேகானந்தராய் சிக்காகோவில் போய் உலக புகழ் பெற்று இந்திய நாட்டினுடைய பெருமையெல்லாம் சொல்றார். எல்லாம் சொல்றார். ஓ, send the Bible with money to save the savage people of India. இங்க இருந்த மிஷனரிகள் எப்படி அனுப்புறாங்க? ஓ, send the Bible with money to save the savage people of India. இந்த காட்டு மிராண்டியர்களாக இந்தியர்களை திருத்துவதற்கு பணத்தையும் பைபிளையும் அனுப்புங்கள் என்று இங்கிருந்த மிஷனரிஸ் எல்லாம் போனாங்க. நிறைய அனுப்பிச்சு வச்சாங்க அமெரிக்கா மற்றவர்கள். விவேகானந்தர் அங்கே போய் 3 வருஷம் இருந்தார். பாதி பணத்துக்கு மேலே வராமல் நின்று வச்சு. ஓ, இந்திய மக்கள் எவ்வளோ ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்காங்க. விவேகானந்தர் சொல்ற 8 வால்யூம் அருமையான விவேகானந்தர் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து புத்தகம். அற்புதமான ஆங்கிலம். ஆங்கிலம்னா சிம்பிள், மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிமையாக சொல்கின்ற ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக அந்த அந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள். கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சுவாமி விவேகானந்தா சொந்தமாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த உலகமூரா அந்த ஆன்மீக இந்தியாவுடைய ஆன்மீக செல்வத்தை சென்று விளக்கினார் அந்த விவேகானந்தர் என்கின்ற பெருமான். கேளில் பரஞ்சோதி ஒப்புமையற்ற மேலான சோதி வடிவாக இருக்கின்ற பெருமான். கேளில் பரங்கருணை, அதுக்கு மேல ஒரு கருணையை அருளை யாரும் பார்க்க முடியாது. பன்றி குட்டிகளுக்கு பன்றியாக வந்து பால் ஊட்டியவன் பரமான். ஏன் அந்த குட்டிகளுக்கு அதுவாக தான் வரணும். திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற பன்றி குட்டிகளுக்கு தாய்ப்பன்றி இறந்து போச்சு. தாய்ப்பன்றியாக வந்து பாலூட்டிய பரவன், தாயுமானவன். திருச்சிராப்பள்ளி மலையில் இருக்கிற கோயில் தாயுமான சுவாமி. தாயுமானவன் பிரசவத்துக்கு தாய் வருவான்னு பெண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஆற்றுல வெள்ளம் வந்துச்சு, தாய் வர முடியல. தாய் திடீர்னு கதவை திறந்துட்டு வந்தா, பிரசவம் பார்த்தா. அப்புறம் மறுநாள் காலையில் அம்மா வந்தா. அம்மா, நல்ல வேலை நேரத்தை எப்படியோ முன்னாலே வந்துட்டீன்னா அம்மாவா, நான் எங்கடி வந்தேன், நான் இப்போதான் வரேன். அப்பதான் தெரிஞ்சு தாயும் ஆனவன், தாயும் ஆகி வந்து தலையளித்தாட்கொள்கின்ற பெருமான். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விருப்பொருள்கள், ஒப்புமையற்ற பொருள்கள், ஊமையற்ற பொருள்கள்.
மிக உயர்ந்த பொருள்கள் கேளில் விருப்பர்கள் பாடினோம் கேட்டிலையோ. எவ்வளவு பெரிய விஷயங்களை நாங்கள் பாடி வருகிறோம், அதை நீ கேட்கவில்லையா? வாடியீதென்ன உறக்கமோ வாய் தீரவாய். இது என்னடி தூக்கம் இது? வாய் திறந்து ஒரு வார்த்தை இதே வந்துட்டுன்னு சொல்ல, வாய் தீரவாய் ஆடியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழின்னு சொன்ன சக்கரம்னு அர்த்தம். இந்த ஆசிரியர் சக்கரம்னு எடுத்துட்டு எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆழியான் சக்கரப்படை உடையவனாகி திருமானுடைய அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. இப்படிப்பட்ட அன்பா அவன் செலுத்தினா இல்லை. 1000 பூக்கொண்டு இறைவனை அர்ச்சித்து சக்கரப்படையை பெற்றான் திருமால் என்று கதை வரும். 1000 பூக்களில் ஒரு பூ குறைந்தது இறைவனுடைய அருளினார். கமலக்கண்ணன் அல்லவா, தன்னுடைய கண்ணையே பறித்து வைத்து வழிபட்டார். அவ்வளவு அன்பு திருமாலுடைய அன்பு. இன்னொன்று உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். திருமால் என்பது வேறொன்று இல்லை. திருமால் என்பது சக்தியினுடைய புருஷ தத்துவம். இது வைணவருக்கு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சக்தியினுடைய புருஷ தத்துவம். நம்ம ஆண்கள் இருக்க நமக்குள்ள பெண்மையும் இருக்கு. நான் சொன்னது அம்மையப்பனாகத்தான் நாம் இருக்கிறோம். பெண்களுக்குள்ள ஆண்மையும் இருக்கு. பெண்களுக்குள்ள ஒரு ஆண் தன்மையும் இருக்கு. அவன் நினைச்சா சாதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. சாம்ராஜ்யங்களே பொடியாக்கூடிய ஆற்றலும் அவர்களிடம் இருக்கிறது. அதே போல ஆணுக்குள்ளேயும் பெண் தன்மை. மில்டனை லேடி ஆஃப் த காலேஜ்னு சொல்லுவாங்களா, பெண் போல் அவ்வளோ அழகான தோற்றமுடையவன் மில்டன். அதனால் அவன் அவ்வளோ பெரிய பேரடைஸ் லாஸ்ட் என்ற அற்புதமான காவியத்தை உருவாக்க ஆங்கில இலக்கியத்திலேயே மிக பெரிதாக கொண்டாடப்படுகின்ற அந்த எபிக் போயமை உருவாக்கலாம். பெண்மை ஆண்களுக்குள்ளேயே ஒரு பெண்மை அழகு உண்டு, பெண்மை குணம் உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம அழகு பெண் தன்மையா அறிவுபூர்வமாக போய் பார்த்தீங்கன்னா, பெரிய காரியம் நடந்து இருக்கிற வீட்டில் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு அது கண்ணீரை தொடச்சிட்டு தெரியாமல் ஆண்கள் பெரும்பாலும் தைரியமாக இருப்பாங்க. துயரம் இருந்தாலும் கண்ணீர் வராது. பெண்கள் தான் கட்டி அழுவாங்க. ஏன்னா அவங்க அழுகிறது தான் அவங்களுடைய ரிலீஃப். அவங்க அழகிட்டால் தான் பிரிவாங்க. தாகூருடைய வீட்டில் குழந்தைகள் வரிசையாக இறந்து போகுது. கடைசி குழந்தை ஒன்று தான் மிச்சம் இருக்கு, சம்சாரம் இறந்து போகுது. ரவீந்திரநாத் தாகூர் 5-6 குழந்தைகள் எல்லாம் இறந்து போகுது. கால்ரா நோயினால எல்லாம் இறந்து போகுது. கடைசி கை குழந்தை ஒன்று தான். இவர் மேலே போய் உட்கார்ந்தவர் அப்படியே உட்காந்துருக்காரு, பிரம்ம பிடிச்சவர் போல, எந்த வித சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தால் நீ கயிறை முறுக்குனா ஒரு அளவுக்கு தான் தாங்கும். ரொம்ப முறுக்குனீங்கன்னா அருந்துவோம். மனித மனம் அப்படித்தான், ஒரு எல்லை வரையில் தான் தாங்கும். எல்லைக்கு மேலே தாங்க முடியாத நிலைமை வந்துச்சுன்னா பைத்தியமாயிருவேன். அது காதலியாகட்டும், அது துன்பத்திலேயாகட்டும், வேறு எதிரியாகட்டும், எல்லை மீறி போனால் அப்புறம் அது அவ்வளோதான், சைக்கோ ஆயிடும், அப்படியே மாறிடும். அதனால ஒரு எல்லை வரைந்ததை சொன்னா இவன் எதுக்கு சொல்லிட்டு வந்த மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் சொல்லிட்டு வந்தேன். மாமாரும் ஊழி முதல்வனா என்ற ஒருவரை வாழி இதன் முழக்கம் வாய்ந்திரவாய். இப்படித்தாங்க இதெல்லாம் இந்த வாரியார் சாமிகளாட்டம் ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பிப்பார். 1 மணி நேரம் அந்த கதையை சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில் எந்த இடத்துல விட்டாரோ அங்கேயே தந்து வந்துடுவார். அதெல்லாம் அவங்களுக்குள்ளே ஆட்டம். 12 வயசில் 10,000 பாட்டு மனப்பாடம் வந்தவருக்கு. நமக்கு எங்கே இருக்குது மனப்பாடம் இல்லாமல் இங்கே எழுதி வச்சுட்டு வருது. முன்னாவே படித்த பாடம் தான் எழுதி வச்சுட்டு வருது. இப்போ எதுக்கு சொன்னு தெரியாமல் போச்சு. எதுக்கு சார் ரவீந்திரநாத் தாகூரை பற்றி சொல்லுங்க. 1000 புருஷ தத்துவம்னு சொன்னேன். ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்முற வடித்த அருட்பெருஞ்சோதி. ஒரே இரவில் எழுதப்பட்ட பாடல் 1000க்கு மேற்பட்ட வரிகளை உடையது. அருட்பெருஞ்சோதியாக அவர் திருவருட்பாவில் இருக்கிறது. அப்படி அவர் எழுதிட்டு இருக்கும்போது ஊரில் எல்லாம் வெளியூர்ல எல்லாம் அவங்க அந்நியார் தான் அவருக்கு
அவருக்கு எல்லாம் தாய் அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஒன்றும் இல்லை. வள்ளல் பெருமான் அதை எழுதி கொண்டிருக்கும் போது அந்நியாரும் மற்றவங்களும் வெளியூருக்கு ஏதோ ஒரு பண்டிகைக்கு போயிடுறாங்க. போய் இவர் எழுதிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகுது. பக்கத்தில் இருக்கிற காலயத்திலிருந்து எடுத்து ஊற்றிட்டு எழுதிட்டே இருக்கார். தீபம் எரிஞ்சிட்டே இருக்கு. காலையில் அந்நியார் வந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றிட்டு இருந்திருக்காரு. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தீபம். அதனால தான் அருளாளர்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. சித்தர்கள் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். நமினந்தி அடிகள், ராமலிங்க அடிகள், நமினந்தி நமினந்தி அடிகள், நமினந்தி நமினந்தி அடிகள், நமினந்தி அடிகள், ராமலிங்க சாமி, ராமலிங்க சாமி, நமினந்தி அடிகள். இது 63 வருஷம் வர்ற ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய வரலாற்று உங்களுக்கெல்லாம் படிக்க முடிச்சா படிச்சு பாருங்க. இதை இப்போ தான் எது எடுத்து பார்த்தாலும் டக்குன்னு அடிச்சா திருவருட்பான்னு அடிச்சிங்கன்னா போகிற செய்தி பூரா வந்துடுது. நம்மளுடைய சைவ திருமுறைகள் அத்தனை saiva.com அடிச்சிங்கன்னா பூரா வெளியே வந்துடுது. நினைச்சா அதை பிரிண்ட் பண்ணி கையில் எடுத்துக்கலாம். அவ்வளோ எளிமையாக எல்லாம் கிடைக்கிது கையில், இல்லைங்களா? அது வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. திருவருட்பா ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு போட்டிங்கன்னா வாழ்க்கை வரலாறு முழுது வந்து. எனவே யார் வேணாலும் எதை வேணாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் எதை வேணாலும் தெரிஞ்சக்கூடிய அளவு அறிவியல் வளர்ந்துருக்கு. அதனால திருமால் 1000 பூக்களில் ஒரு பூ குறைய அன்பு காரணமாக இறைவனுக்கு தன்னுடைய கண்மலரையே இட்டான். அப்படிப்பட்டவனுடைய அன்பு ஆமாறும் இவ்வாறோ, உன்னை போன்ற அன்புடையவனாக இருந்தால் அது நடக்குமா என்று இவர் உரை எழுதினார். அது அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆழின கடல், கடல் போன்ற பெருமையுடையவனாகிய பெருமானுக்கு ஆழியானுக்கு அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அன்புடையவராக இருத்தலும் இப்படித்தான அன்புடையவராக இருத்தல். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. ஊழினா பெருழிக்காரம், எல்லாம் அழிந்து போன காலம், பிரபஞ்சம் முழுதும் வெறும் எனர்ஜி வேவ்ஸாக மாறிப்போன காலம். அந்த காலத்தில் ஒன்று மட்டும் சிவம், ஒன்று மட்டும் சக்தியும் அவனுக்குள்ளே அடங்கி போய்விடும். சக்தியும் அடங்கி சிவம் மட்டும் இருக்கின்ற நிலை பேரூழி நிலை, பேரூழிக்காலம். அதான் சிவஞான போகத்தினுடைய முதல் சூத்திரங்கள். அந்தமாதி என்மனார் புலவர் என்று சிவஞான போகத்தினுடைய முதல் சூத்திரம் அதைத்தான் சொல்லியது. அப்புறம் அந்த சக்தியாகி எண்ணம் தோன்றியதால பிரபஞ்சங்கள் உருவாகின. அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, அவன் உட்கார்ந்து இதெல்லாம் வந்து எண்ணிக்கொண்டு படைக்கிறானா? சூரியன் உதிக்க தாமரை மலர்ந்தாற் போல, சூரியன் தாமரையை மலர வேண்டும் என்பதற்காக உதிக்கல, சூரியன் உதிக்கிறது, அவனுடைய சன்னிதானத்திலே தாமரை மலர்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்சங்கள் அவனுடைய அருள் வெளியிலே தோன்றுகின்றன. எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்று தாய்மானவர் கேட்டார்களோ அந்த அருள். ஆழியான் என்றால் கடல் போன்றவனாகிய பெருமானுக்கு, கடல் போன்றவன் சொன்னால் எல்லையற்றவனாகிய இறைவனுக்கு அன்புடைமை ஆவாரும் இவ்வாறோ, அன்புடையவராக இருத்தல் என்பது இவ்வளவு இப்படித்தானோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி இறுதியிலே ஒருவனாக இருக்கின்ற அவனை, ஏழை வங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். ஏழைனா இந்த இடத்துல உமாதேவியை குறிப்பது. ஏழை மனசுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏழை மனசு, அவனுக்கு ரொம்ப ஏழை மனசா அப்படிம்பாங்க. அழுதுட்டாங்கன்னா ஏழை மனசு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? பெண்மைத்தன்மை, பெண்கூர். அதனால ஏழைனா பெண்ணை ஒரு ஊரில் உடையவன். இதில் சைனாவில் இந்த தவோ என்கின்ற ஒரு பெரிய தத்துவம், இந்த தவோ என்கின்ற தத்துவத்தில் என் யாங் என்கின்ற 2 தன்மைகள் பேசப்படும். அது நாம் பேசுகின்ற அம்மையப்பனை போன்ற தன்மையுடையது. என் யாங் என்று 2 தன்மைகள் பேசப்படும். ஃபிசிக்ஸ் இன் தவோ இன் ஃபிசிக்ஸ் என்கின்ற புத்தகம் காப்பரே என்கின்றவர் எழுதியிருப்பார். அது கடைசியில் படித்து பாருங்க, தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க, அதை படித்து பார்க்கலாம். அப்போ இதில் காலையில் கோழி சிலம்புகிறது, ஒலிக்கிறது, அத்தோடு புள்ளினங்கள் எல்லாம் 7 இசை போல இயம்புகின்றன, வெண் சங்கம் ஊதப்படுகிறது, ஒப்புமையற்ற பரஞ்சோதி
பரஞ்சோதியாக இருப்பவனும் ஒப்புமையற்ற பரங்கருணியாக இருக்கின்றவனும் ஒப்புமையற்ற பெரும்பொருளாக இருக்கின்றவனும் அவனுடைய பெரும்பொருளை அவனுடைய பெரும்புகழை பாடி வந்திருக்கிறோம். நீ கேட்கவில்லையோ? இது என்ன உறக்கம் இது? பெண்ணே, வாய் திறந்து பேசு. ஆடியான் ஆடி போன்ற பெருமையுடையவனாகிய பெருமானுக்கு நீ அன்புடையவனாக இருப்பது இப்படித்தானோ? ஊழி முதல்வனாக நின்ற இருக்கின்ற ஒருவனை, ஏழை வந்த அம்மையப்பனாக இருக்கின்ற பெருமானை பாடி நீ எழுந்து வருகிறார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், உன்னடியா தாழ்வணிவோம், அங்கவர்க்கே வாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலே மேலோர் எம்பாவாய். அதாவது 9வது பெண்ணு எந்திரிச்சாச்சு. இவ்வளவு நேரம் கடந்து வர அவ தூங்கிட்டா இருப்பா, எந்திரிச்சு வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளை, பழமைக்கும் பழமை. எவ்வளவு பழமை, கோடிக்கணக்கான ஆண்டுகள் என்ன வேணா சொல்லு, அதுக்கெல்லாம் பழமையான. புதுமைக்கும் புதுமையான. பெரிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, தற்செயலா வந்ததுதான் அவங்களை கண்டுபிடிப்புகள் தான். அவங்க ஒண்ணு இதை கண்டுபிடிக்கணும்னு செய்யல. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் தற்செயலாக அவங்களுக்கு வந்ததுதான். அது இறைவனுடைய திருவருள் உள் நின்று அவருக்கு உணர்த்தியது. எல்லாமே பெண்ணை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியது. பெண்ணை நீங்க எவ்வளவு புதுமையாக பின்னால் செஞ்சாலும் அதற்கும் மேலே அவன் புதுமையானவன். முன்னை பழமைக்கும் பழமையானவன், பின்னை புதுமைக்கும் புதுமையானவன். அப்புறம் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை பெருமானாக தலைவனாக பெற்றிருக்கின்ற சீரடியோங்களாகிய யாங்கள் உன்னடியார் தாழ்வணிவோம். இந்த நோம்பினுடைய பயன் நாங்கள் என்ன கேட்பது என்றால், உன்னுடைய அடியார்களுக்கு நாங்கள் பணிவுடையவர்களாக இருப்போமாக. உன்னடியார் தாழ்வணிவோம், அவர்களுடைய பாதங்களை பணிகின்ற தன்மையை எங்களுக்கு அருளுவாயாக. அங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கே உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். அன்னவரே என் கணவராவார், அத்தகையவர்களே எமக்கு கணவராக வந்து அருள் புரிவாரார். அப்படி வராதனால்தான் காரைக்கால் அம்மையார் அவ்வளவு சிரமப்பட்டான். அப்படி வராதனால்தான் அப்படி வந்ததனால்தான் என்ன பிள்ளையே கறி சமைக்க முடிஞ்சுது. தாய் அப்படி மடியில் வச்சுக்க தந்தை கழுத்தறிஞ்சான்னா அந்த தாயினுடைய பெருமை பேர்பட்டதா இருக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அவங்க அந்த குடும்பமே அப்படிப்பட்டது. அந்த திருநாவுக்கரசு என்கின்ற குழந்தை ஓடி பாம்பு கடிச்ச வரை இலை கொண்டு வந்து அந்த பெரியவர் சாப்பிட்றதுக்கு என்னால் நேரமாகி விடும்போது ஓடி வந்து கொடுத்துட்டு கேள்வி செத்து போனாங்க. அந்த குடும்பமே அப்படி, குடும்பம் முழுவதுமே திருவருளுக்கு ஆட்பட்ட குடும்பம். அதனால தான் செய்ய முடியும். நம்மளால் நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். அதனால இது என்ன சொன்னாரு, அன்னவரே எங்கணவர் ஆவார், அத்தகையவர்களே எனக்கு கணவராக வாய்க்க, சிவனடியார்களே எனக்கு எங்களுக்கு கணவராக வாய்க்க வேண்டும். அவர்கள் உகந்து மனமுகந்து என்ன சொல்லுகிறார்களோ அப்படியே அவர்களுக்கு அடிமையாக நின்று பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்கிதியேல், இப்படிப்பட்ட தன்மைகளை எம் கோனாகி என எம் தலைவனாக இருக்கின்ற பெருமானை எங்களுக்கு தந்தால் என்ன குறையும் இலோம், எங்களுக்கு வாழ்நாளில் குறையொன்றும் இல்லை. என்னென்ன கொடுக்கணும்? சிவனடியார்களுக்கு அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் பாதங்களை பணிய வேண்டும், அவர்களுக்கு உற்ற நட்பாய் இருக்க வேண்டும், அத்தகையவர்கள் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும். அப்படிப்பட்ட தன்மைகளை எங்களுக்கு கொடுத்து விட்டால் நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம் என்று நோன்பு நோக்கிறார். அங்கே ஆயர்வாடி பெண்கள் கண்ணனை கணவனாக பெறுவதற்கு நோன்பு நோற்பதாக ஆண்டாள் பாடுகின்றார். இங்கே இறைவனுடைய அடியவனை கணவனாக வேண்டும் என்று இதை சைவத்துக்கு வைணவத்துக்குள்ள வித்தியாசம் பாடுறது அங்கே நாயக பாவம் உண்டு, இங்கே அப்படி இல்லை. நாயக பாவம் என்று சொல். தன்னை நாயகியாகவும் இறைவனை கணவனாகவும் நினைத்து பாடுகின்ற முறை அது ஆண்டாள் பெருமாட்டியினுடைய வைணவத்தில் அது உண்டு. சைவத்தில் அது இல்லை. தம்மை நாயகியாக பாவிப்பதில்லை, அவனை கணவனாக பாவிப்பதும் இல்லை.
அதனால் இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு இது. அந்த அங்கேயும் வந்து பெண்கள் உன்னை அடைவதற்கு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணனை கேட்டுக்கொள்வதாக அமைகிறது அந்த பாடலும். அது இன்னொரு முறை பார்க்கலாம். எவ்வளவுதான் வேகமாக போனாலும் நகர மாட்டேங்குது. இதோட வேகமாக போகணும் எனக்கு மத்தியில் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லால் வருங்குற்றம் சிந்தனையால் வருந்தோஷம் செய்த பொல்லாத தீவனை பார்வையில் பாவங்கள் புண்ணியனோர் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆயவம் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு 15 வாட்டி முடிச்சதுன்னு வந்தோம். அது எப்படியே போயிருக்கு. அது விரிவாக சொன்னால் அப்புறம் போயிட்டே இருக்கும். அது சொல்லாமல் இருக்க முடியறதில்ல. அது சொல்லி பழக்கப்பட்டதுனால அப்படி சொல்லி போயிருக்கு.